வீராம்பட்டினம் சங்கழநீரம்மன் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு அருள் பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 40ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் ரஜினி ராஜேந்திரன் தலைமையில் அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் சிங்காரவேல், செயலாளர் வழக்கறிஞர் முத்துக்குமரன், பொருளாளர் வீரம்மாள், துணைத் தலைவர் விஜயவீரன், துணை செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். முன்னதாக அருள் பிரகாச வள்ளலாரின் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சண்முகம் வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வாழ்த்துரையாற்றி 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் மழை அங்கியை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் ராமலிங்கம், குணசேகரன், கைலாஸ், சாமிநாதன், சிவக்குமார், சிவராமன், காமராஜ், ரஃபீக், ஜோதி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் காஞ்சனா நன்றி கூறினார். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர்கள் கலைவாணி பாண்டியன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். புதுச்சேரி விமான நிலைய வளாகத்தில் கடலோர காவல் படையின் ஏர் என்க்ளோவ் எனப்படும் கடலோர காவல் படையின் விமான தளத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னையிலிருந்து காணொலியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை நாவர்குளத்தில் இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் காணொலி மூலம் இதனை தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் கடலோர காவல் படையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் சிறிய அளவிலான ரோந்து படகுகள் உள்ளது. இந்திய கடலோர காவல் படையின் வான்வழி கடலோர கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்த லாஸ்பேட்டை விமான நிலைய வளாகத்தில் ஏர் என்க்ளோவ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தில் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர், வான்வழி கண்காணிப்பு திறன்களை கொண்ட 2 ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் கடற்பகுதியில் விபத்து அழைப்புகள் கிடைத்தால் புதுச்சேரியிலிருந்து விரைவான பணிகளை துவக்க முடியும். இந்த புதிய வசதிகளை வலுவான கடல் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும், அவசர நிலைகளுக்கு திறமையான பதில்களை வழங்குவதிலும், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டுகளுக்கான 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் தற்போது வரை மாத ஊதியமாக ரூபாய் 13,000 பெற்று வருகின்றனர். இதனிடையே ஆண்டுதோறும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்திர ஊதிய உயர்வு நடப்பாண்டிற்கு வழங்கப்படவில்லை. இந்நிலையில்
வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்கக் கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததன்படி தனியார் தொழிலாளர்களுக்கு அறிவித்த ஊதியத்தை வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நோயாளிகள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு ஊதியம் கம்மியாவே அப்பத்துலேருந்தே கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ 2013 நாங்கள் எங்களோட இன்க்ரிமெண்ட்டோ சம்பளம் ஏற்றி கேட்டுக்கிறோம். ஆனால் இவங்க எதுவுமே ஏற்றவே இல்லை. எங்களுக்கு இந்த வருஷத்துக்கான இந்த இன்க்ரிமெண்ட்டு ஏற்றவே இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டமே அவங்க பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே அமைதியான முறையில் 3 நாளாக நாங்கள் கருப்பு பேட்ச் அணிந்து வேலை செஞ்சோம். அதுக்குமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ரெஸ்பான்ஸ் கொடுக்காத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த இதுக்கு இறங்கணுமே. நாங்கள் எங்களுக்கு இந்த குழந்தைகள் மருத்துவமனையில் எந்த தடையும் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு இவங்க ஒத்துழைப்பு தராதால நாங்கள் இந்த மாதிரி இறங்கி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு முடிச்சு. அப்போ கூட நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. பேஷண்ட் மட்டும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு தாழ்மையோட கேட்டுக்கிறதுனால எங்கள் சம்பளம் எங்களுக்கு வேணும். பிரான்ஸ் கம்பன் கழகம், பிரான்ஸ் தொல்காப்பியர் கழகம், உலகத் தமிழ் சிறகம் பாட்டரசன் பாவலர் பயிலரங்கம் இணைந்து நடத்திய விருத்தம் 10,000 நூல் வெளியீட்டு விழா மற்றும் பாவலர் பட்டம், பாவலர் மணிப்பட்டம் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு அசோகன் பிரபாவதி விளக்கேற்ற கலைமாமணி முருகன் இறைவாழ்த்தும் தமிழ் வாழ்த்தும் இசைத்தார். தொடர்ந்து தமிழிசையை சிவராமன் இசைக்க தமிழ் மாமணி முருகனின் மாணவ மாணவியர் பரதநாட்டியத்தை அரங்கேற்றினர். தொடர்ந்து பாரதிதாசன் வரவேற்புரையாற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகிக்க வாழ்த்துறையை இயக்குநர் கலியபெருமாள் ஆற்றினார். தொடர்ந்து பாவலர் தென்பசியார் பொன்விழா மலரை கலைமாமணி ராமதாஸ் காந்தி, பாவலர் அருணா செல்வம் ஆகியோர் வெளியிட்டனர். தொடர்ந்து கம்பன் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்புரையை முனைவர் பர்வின் சுல்தானா ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட மாணவ மாணவிகள், தமிழ் அறிஞர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல் பரிசை வென்ற பாக்கம் கூற்றோடு VKM அணிக்கு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ரூபாய் 30,000 மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினர். 2வது இடத்தை GR பிரதர்ஸ் அணியும் 3ஆம் இடத்தை நெல்லித்தோப்பு 11 பிளாஸ்டர் அணியும் பிடித்தன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆனந்தன், ராஜா, அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு VKM அணியைச் சேர்ந்த சுகனுக்கு சிறந்த வீரருக்கான கேடயம் வழங்கி பாராட்டினர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் அணியினர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் சைவ சித்தாந்த திருமன்றத்தின் திருமுறை திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆறுமுகம் தலைமையேற்க ரவிச்சந்திரன், சண்முகதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சைவ சித்தாந்த திருத்தொண்டு மன்ற தலைவர் தவமணி சிவ வழிபாட்டை ஏற்று போற்றினார். தொடர்ந்து ஆறுமுகம் திருக்கொடியை ஏற்றினார். தொடர்ந்து பொருளாளர் கிருட்டினராசு வரவேற்புரையாற்ற சதாசிவம் தலைமையேற்று சொற்பொழிவு அரங்கத்தை நிகழ்த்தினார். இதில் சிறுத்தொண்டு நாயனார், சிறுத்தொண்டு சபை செயலர் இளங்கோவன், செல்வாஸ் நிறுவன அசோகன், வழக்கறிஞர் சுப்பிரமணியன், முன்னாள் மின்துறை உதவி பொறியாளர் ஆதிரையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்கு முனைவர் மாதவன் தலைமையேற்க ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கௌரவ தலைவர் தங்கராசு மற்றும் பூபதி, கோமதியம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 11ஆம் திருமுறை என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்ற நிறைவாக கோவிந்தன் நன்றி உரை வழங்கினார். தென்னிந்தியாவில் உள்ள இந்தி பேசாத மக்களிடையே நவீன தரமான இந்தி கல்வி அறுவை மேம்படுத்துவதற்காக தட்சிணா பாரதா இந்தி பிரச்சார சபை அமைக்கப்பட்டு அதன் சார்பில் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவேசிக்கா, ராஷ்டிரபாஷா விசரத் மற்றும் ராஷ்டிரபாஷா பிரவீன் ஆகிய மொழிகளில் தேர்வுகளை நடத்தி வருகிறது. இந்த பிரிவு இந்தி தட்டச்சு மற்றும் இந்தியில் சுருக்கெழுத்து ஆகியவற்றிலும் தேர்வை நடத்துகிறது. இந்த தேர்வுகள் மத்திய மற்றும் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி, பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் தேர்வு எழுதுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம், ஜெயபால் நகரில் இயங்கி வரும் ஜீனியஸ் எக்ஸலன்சி பள்ளியில் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா ஆகிய பிரிவுகளில் தேர்வுகள் நடைபெற்றன.
தேர்வுகள் எழுதுவதற்காக பெற்றோர்களுடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் கார்த்திகா தேவி மலர் கொடுத்து வரவேற்று மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டி வாழ்த்தினார். இந்த தேர்வில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முழு வீச்சில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெய்வேலியில் இருந்து புதுச்சேரிக்கு விநியோகிக்கப்படும் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் நெடுஞ்சாலையில் தாழ்வான நிலையில் காணப்பட்டு வந்தது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உயர் மின்னழுத்த கோபுரங்களை மாற்றியமைக்க முடிவு செய்தனர். இதற்கான இடங்களை தேர்வு செய்து போலீஸ் பாதுகாப்புடன் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி மாநில நில அளவைத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் சர்வே செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு அந்த இடத்திற்கு உரிமையான விவசாயிகள் தங்கள் நிலத்தின் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இல்லையெனில் முறையான இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உயர் மின்னழுத்த கோபுரம் மாற்றி அமைக்கப்படாமல் இருப்பதால் சாலை பணி தடைபட்டு வருகிறது. இந்நிலையில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நில அளவை பிரிவு அதிகாரிகள், தேசிய நெடுஞ்சாலை பிரிவு அதிகாரிகள் பாகூர் பின்னாச்சிக்குப்பம் பகுதியில் புறவழி சாலையை ஒட்டிய பகுதியில் சர்வே செய்து அங்கு உயர் மின் அழுத்த கோபுரங்களை மாற்றியமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். போலீஸ் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து நிலத்தில் பொக்லின் இயந்திரம் மூலமாக பள்ளம் தோண்டப்பட்டு உயர் மின் அழுத்த கோபுரம் மாற்றியமைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பளம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா கடந்த 16ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட வீதி உலா மற்றும் அபிஷேகம், அன்னதானம் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு திருவிழா, பால்சாகை வார்த்தல் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து கும்பம் படையல் விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலய திருவிழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்மன் வீதி உலா, கூழ்வார்த்தல், தீ மிதித்தல் ஆகியவை நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக இசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்த இசை கச்சேரியினை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையேற்று நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தார். செயலாளர் துரை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களுடன் ஒரு இளைஞர்கள் கலந்து கொண்டனர். எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பாரன் அரண் பசுமை சேவை அறக்கட்டளை மற்றும் துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை ஆகியவைகளின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. முருகப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராம பகுதியில் நடைபெற்ற மூலிகை மரக்கன்று நடும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் வனவிலங்கு மற்றும் இயற்கை ஆர்வலர் டாக்டர் பூபேஷ் குப்தா, காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றை நட்டனர். இவர்களுடன் பாரன் பசுமை சேவை அறக்கட்டளை தலைவர் பாஸ்கர், துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, கலைமாமணி, அரியபுத்திரி, பார்த்தசாரதி, ரஞ்சித், ஓவிய சக்தி, திருமுருகன், பூங்குழலி, ஊர் பொதுமக்கள், தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கழகத்தின் மாநில செயலாளர் சிவக்குமாரன் ஏற்பாட்டில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் கழக தலைவர் வெங்கட்ராமனுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து கழகத் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து கழகத்தின் நிர்வாகிகள் பரந்தாமன், ரவிக்குமார், மோகனசுந்தரம், ஆண்டாள், சந்திரன், குமார், அரம் நிஷா மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள் கலந்து கொண்டு கழக சேர்மனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். உலக தமிழர்களின் வாழ்வியல் மரமான பனை நடவு நிகழ்ச்சி புரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சாரிட்டபிள் சொசைட்டி, சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் மற்றும் அரியாங்குப்பம் கலாம் சேவை மையம் சார்பில் தேங்காய்திட்டு துறைமுகம் பகுதியில் பனை விதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கலாம் சேவை மைய கௌரவ தலைவர் கோவிந்தராஜ், தலைவர் பிரசாத் ஆகியோர் தலைமையில் ஆனந்தன் முன்னிலையில் பனை விதை நடவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண் கல்வி நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன், நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகி ரமணகுரு, புதுவை சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் மற்றும்
குழுவினர் ரோட்டரி EVS மகளிர் பிரிவு அனுராதா மற்றும் குழுவினர் ராதா முதியோர் இல்ல நிர்வாகி கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கலாம் சேவை மைய நிர்வாகிகள் மற்றும் புரணாங்குப்பம் தனசுந்தரம் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் டோன்ட் வேஸ்ட் ஸ்டீஃபன் ராயப்பன் பாலச்சந்தர் வண்டிமுத்து சதீஷ் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். களுத்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கரணி வழங்கும் விழா, மழை அங்கிகள் வழங்கும் விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு விழா ஆகிய 3 விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கல்வித்துறையால் வழங்கப்பட்ட மடிக்கணினிகள், மழை அங்கிகள் மற்றும் சென்ற ஆண்டில் நடைபெற்ற பள்ளியின் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி மாணவர்களிடையே சிறப்புரை வழங்கினார். இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். மேலும் இவ்விழாவில் இவ்வாண்டிற்கான மாணவர்களுடைய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றி உரையாற்றினார். சென்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டியை வழிநடத்திய மற்றும் இவ்விளையாட்டு விழாவை வழிநடத்தி கொண்டிருக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சார்லஸ் சேவியர் குழுவினர் பாரதி, நந்தினி மற்றும் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இவ்விழாவில் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவிகளே, என்னுடன் வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கலித்தீர்த்த கிராமத்தின் வருகை புரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் தமிழர் எழுச்சி நாளாக அக்கட்சியினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட நரம்பை அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் செந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் தமிழ்மாறன், செயலாளர்கள் தமிழ் வளவன், தொகுதி செயலாளர்கள் தமிழ் வளவன், ஈழவளவன், இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள், இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். செயலாளர் செந்தமிழன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கனகசபை ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை பிள்ளையார்குப்பம் முகாம் செயலாளர் ராஜி செய்திருந்தார். கிராம சபை கூட்டம் என்பது கிராமங்களில் பொதுமக்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதித்து கிராமத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு குறித்து விவாதிக்கும் ஒரு அற்புதமான திட்டம். இந்த கிராம சபை கூட்டங்கள் வருடத்தில் 6 நாட்களில் பொதுவாக பஞ்சாயத்து சார்பில் கூட்டப்படுகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஒருவரும், சுகாதாரத்துறை சார்பில் ஒருவர் தவிர மற்ற துறை அதிகாரிகள் யாரும் வராததால் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை ஒன்றை வைத்தனர். அந்த கோரிக்கையில் கிராம சபை கூட்டம் என்பது எங்கள் பகுதியில் உள்ள சாலை வசதி, கழிவுநீர் வசதி, மின் வசதி, குடிநீர் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை பற்றி எடுத்துரைப்பதற்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் அதனை கேட்டு அந்த குறையினை சரி செய்வதற்காகவும் இந்த கிராம சபை கூட்டம் கூட்டப்படுகிறது. ஆனால் மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வராததால் இந்த கிராம சபை கூட்டம் எதற்கு என கேள்வி எழுப்பினர். அரசு இனிவரும் காலங்களில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். எங்களோட குறைய சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். இன்ன வரைக்குமே யாருமே வரல. அதாவது கிராம சபை கூட்டம்னா இப்படி தான் நடக்குன்றது இப்படி தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எந்த அதிகாரியுமே இல்லாமல் அந்த குறையை நாங்கள் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. தீர்மானம்னு மட்டும் எழுதி வச்சுக்கிறாங்க, ஆனால் அது நிறைவேற்றுறாங்களான்னு இன்னும் தெரியல. சரி, நம்ம குறைய சொல்லி இந்த முறையாவது நம்ம அதை எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றா சொல்ல வர்றப்ப இங்கே அதிகாரியே இல்லாமல் இது யார்கிட்ட சொல்லி இந்த குறையெல்லாம் எப்படி தீரும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த குறை இப்போ நடக்கலை, இந்த இது இன்றைக்கி நடக்கலை. இதை ஒன்று மாற்றி வச்சு அதிகாரிகள்லாம் வரணும். அப்படி இல்லைன்னா இதுக்கான நடவடிக்கையை அரசுக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம். இந்த ஊரில் இப்படி தான் நடக்குது. வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலயத்தில் உபயதாரர்கள் சார்பில் நடைபெற்ற சாமி வீதி உலா நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத மாதா வேடமடிந்து வந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், உபயதாரர்கள் முத்து, சுப்பிரமணி, நடராஜன், எழில், ராஜா, விக்கி மற்றும் விழா குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முருகம்பாக்கம் சேத்திலால் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 39ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கரக வீதி உலா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலாவாக வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதி கல்மேடுபேட் மற்றும் ராமநாதபுரம் தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் இளங்கோ ஏற்பாட்டில் முகாம் செயலாளர்கள் இளையராஜா மற்றும் தர்ஷனா, பொறியாளர் தேசிங்கு, முதன்மை செயலாளர் தேவகுழலன் கொடியேத்தி இனிப்பு வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அரிமா தமிழன், எழில்மாறன், இளந்தமிழன், தமிழ் வளவன், தமிழரசன், தங்க கதிர்வேல், தமிழ்வாணன், ரமேஷ், ரவி, சைமன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் தேவஸ்தானம், வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் திருக்கோவில், அருள்மிகு செங்குளத்து அய்யனாரப்பன் திருக்கோவிலின் ஆடி மாத மகோத்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி, பால் சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அதிகாரி சக்கரவர்த்தி, சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஆலய விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி, அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் தேர் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் கேணிப்பட்டு ஸ்ரீ பவானி அம்மன் ஆலய ஆடி திருவிழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பவானி அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ பவானி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து ஊஞ்சலில் காட்சியளித்தார். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் நாணல்மேடு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய 6ஆம் ஆண்டு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண வைபவ நிகழ்வு, வேதமந்திர முறைப்படி திருமண சடங்குகள் செய்து பின் திருமாங்கல்ய தாரணம், மாலை மாற்றுதல் நிகழ்வு உள்ளிட்ட திருக்கல்யாண வைபவம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.